டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தலைவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் தான். அந்த பிரச்சார வாகனங்கள் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இப்ப நம்ம கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்கு. இந்த வெஹிக்கிள் என்னென்னலாம் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளையும் என்னென்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு தலைவருடைய வெஹிக்கிள் ரெடி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 85% முடிஞ்சிருக்கு. இந்த வண்டியில என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போலாம். இந்த பொலிட்டிக்கல் கேரவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது சினிமா கேரவனுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சினிமா கேரவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற டைம் வேணும், உள்ள பாத்ரூம் வசதி அது மாதிரிலாம் இருக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா என்னென்ன மெயினா மேஜரா ஒரு வேட்பாளரோ இல்ல ஒரு தலைவரோ அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு வயசான தலைவர் பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஸோ அதனால இங்க அவருக்கு சீட் வசதியோட லிஃப்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல அவர் உட்கார்ந்துட்டே அவர் லிஃப்ட் பண்ணி மேல பேசிட்டு திருப்பி கீழே வந்துக்கலாம். ரொம்ப நேரம் அதே மாதிரி முன்னாடியே ஃப்ரண்ட் சீட்லயே உட்கார மாட்டாங்க. ஸோ உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரத்யேகமான ஒரு ஷீட் இருக்கும். ஸோ இந்த சேர் பாத்தீங்கன்னா இதுல நிறைய வசதிகள் இருக்கு. ரொம்ப டயர்டா இப்ப பிரச்சாரம் எல்லாம் பட்டு உள்ள உட்காருவாங்க, டயர்டா இருக்கும். ஸோ இந்த சேர்ல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற இதை எடுத்து விட்டோம்னா இந்த சைடு ஃபுல்லா செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் கஸ்டமைசேஷன் சேர் தான் இது. ஸோ இதில் ஃப்ரண்ட் மூவ் பண்ணுறது, பேக் மூவ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, நம்ம லெக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சீட்டை ஹீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீட் அதிகமாக இருக்குது, வெயிலில் பிரச்சாரம் பண்ணிட்டு உள்ளே உட்காடுறாங்க, நம்மளுடைய பாடி ஃபுல்லாக கொஞ்சம் கூல் ஆகணும், ஏசி பத்தாமல் இந்த சீட்டு கூல் ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ ட்ராவல்லே அவங்க சாப்பிடணும் அப்படின்னா இங்கே அதுக்கு டைனிங்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மேக்னெட் தான். ஸோ இழுத்து பார்த்தா வராது, இப்படி பண்ணோம்னா வந்துடும். ஸோ இதில் வச்சு அவங்க சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டு இடத்துலையுமே ஒயர்லெஸ் சார்ஜர், அதாவது ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீட்லேயே மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இங்கே நமக்கு இந்த சீட் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டில், அதாவது அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், அதுக்கப்புறம் லைட்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்கே அவங்க ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் இல்லைன்னா அவங்க கண்ணாடி இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க, தேவைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் உள்ள பெட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சில பேருக்கு ரொம்ப லாங் ட்ராவல் இருக்கும், பேக் டு பேக் அவங்களுக்கு பிரச்சாரம் இருக்கும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறக்கே டைம் இல்லாமல் போயிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் ரொம்ப லாங் போகிறாங்க அப்படின்னா அந்த கேப்பில் உட்காந்துட்டே வரக்கு பதிலாக தலைவர்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்குது, அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே திங்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த சைடு. ஸோ அடுத்ததாக தலைவர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வச்சுக்க தேவையான ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உண்டான இடங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே இந்த சைடு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக. ஸோ தலைவர்களுடைய கேரவன் எல்லாம் பார்க்கும்போது சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பப்ளிக் கூட வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கும், உள்ளே இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இருக்கும். மெயினாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. நிறைய வண்டிகள் இருக்காது, பட் ஆனால் இதில் ரெஸ்ட் ரூம் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ளே ஷவர் இதெல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஷவர் கிடையாது. ஆனால் முக்கியமாக என்னென்ன நீட்ஸ் இருக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாஷ்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, அதே மாதிரி லைட்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. தலைவர்கள் கூட யாராவது வருவாங்க, ஒரு நிர்வாகிகளோ இல்லை பிஏஓ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க உட்கார்றதுக்காக சீட்டிங் பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது.
நெக்ஸ்ட் முக்கியமா இந்த லிஃப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர்கள் வந்து இந்த சீட்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சன்ரூஃப் ஓபன் பண்றேன். அதே மாதிரி க்ளோஸ் பண்றது இங்கே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டை வந்து இப்போ நான் லிஃப்ட் பண்ண போறேன். ஸோ இதோடைய ஃபுல் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் ஹைட் போகும். இந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கீழே இறக்கிக்கலாம். மேலே ஏறும்போது ஃபாஸ்ட் ஆகிருச்சு, இறங்கும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்குது. இதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடில் தான் இருக்கு. சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்லேயே கண்ட்ரோல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களே வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். இதில் வந்து இங்கே தான் இருக்கு. இந்த வண்டிக்குள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இது வந்து யாருடைய வெஹிக்கிள் அப்படிங்கறது வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து கெஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தலைவருடைய, ரொம்ப பிரபலமான ஒரு தலைவருடைய வெஹிக்கிள போய் நம்ம இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.